பிதாவே, இந்த வேலைக்கு அவங்க நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. பரிசுத்தரே ஸ்தோத்திரம், மாறாடோரே ஸ்தோத்திரம், மகிமையானவரே ஸ்தோத்திர கர்த்தாவே. இந்த நாள் இந்த ஒவ்வொரு நிமிஷத்தையும் நீ பொறுப்பெடுத்துக்கலாம் கர்த்தாவே. வேதத்தின் மகத்துவங்களை காணபடி எங்க கண்களை திறந்துடலாம். பரிசுத்த ஆவியானவரே, சகல சத்தியத்துல எங்களை நடத்துங்கப்பா. அப்பா, உமது கரத்துல எங்களை தாழ்த்துகிறோம். நீர் பொறுப்பெடுத்துக்கிறோம். நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம் தகவல். ஏசுநாத நல்ல பிதாவே, ஆமென். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்துல 2-3 வசனங்களில நம்ம சில காரியங்களை பார்த்து வருகிறோம். உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர்கள் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இலைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். அருமையானவர்கள், ஒரு 8 காரியங்களை ஆண்டவர் பாராட்டி சொல்லுகிறதை குறித்து நாம தியானிக்கிறோம். அதுல முதல் 2 விஷயங்களை நாம பார்த்தோம். ஆண்டவர் உலாவுகிற தேவன் என்று எபேசு சபையை குறித்து சொல்லும் பொழுது அந்த காரியத்தையும், உன் கிரியைகள் என்ற காரியங்களை குறித்தும், அது என்னென்ன கிரியைகள், எபேசு செய்த கிரியைகள் என்ன, அதை குறித்து பார்த்தோம். அவரும் பிரயாசங்கள், ஆண்டவர் வந்து எபேசு சபையினுடைய பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம். அருமையானவர்களே, இந்த நாளில இந்த 3வது பாராட்டு, எபேசு சபை குறித்து 3வது பாராட்டு என்னன்னா பொறுமை. பாருங்க, எபேசுனுடைய பொறுமையை குறித்து ஆண்டவர் மிகுந்த சந்தோஷப்பட்டு பாராட்டி சொல்றாரு. அந்த எபேசு சபை எப்படி உருவானது என்றால் முதல்ல அப்போஸ்தலர்களால உருவாக்கப்பட்ட முதல் சபை. அதனால நிறைய எதிர்ப்புகள் மத்தியிலே அந்த சபை காணப்பட்டது. அதனால உபத்திரவத்தில் பொறுமை என்று வேதத்தில் பார்க்கிறோம். அவர்கள் வந்து ரோமர் 5ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்ற மாதிரி பவுல் வந்து என்ன சொல்ல, இந்த எபேசு சபை உபத்திரத்தின் மத்தியிலே பொறுமையா இருந்தது என்றும், வாக்கு தத்தங்களை குறித்து அந்த எபேசு சபையானது பொறுமையாய் காத்திருந்தது என்றும் நம்ம பார்க்கிறோம். ஏன்னா இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட்டது நாம் மீண்டும் வருவே சொன்னதும் அந்த நாளிலிருந்தே சபையானது இயேசு கிறிஸ்துனுடைய வருகைக்கும் சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கும் காத்துட்டு இருந்துச்சு. முதல்ல எழுதின நிருப பகுதி தெசலோனிக்க நிருபம். அந்த தெசலோனிக்க நிருபத்துல பாத்தீங்கன்னா அந்த நிறுவனத்தினுடைய காரியங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆண்டுடைய வருகைக்கு ஆயத்தப்படுற காரியங்களாகவே இருக்கும். நித்திரை அடைவதை குறித்தும், அதே போல மருத்துவர்கள் உயிர்த்தெழுதலை குறித்தோ, கர்த்தருடைய வருகையை குறித்தோ, அதுவும் ரகசிய வருகை குறித்தோ, உயிரோடு இருக்கிறவர்கள் எதிர்கொள்கிறதை குறித்தோ, இதெல்லாம் வந்து நிறைய தெசலோனிக்கேல சொல்லப்பட்டது பார்க்கலாம். அப்படி பார்க்கும் பொழுது இந்த எபேசு சபையானது இயேசு கிறிஸ்து சென்றவர் மீண்டு வரப்போகிறார் அப்படின்ற அந்த வாக்கு தத்துவத்தை அதை பெற்றுக்கொள்வதில் அது பொறுமையா இருந்தது என்று எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 36வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். அதே போல ஆவியினுடைய கனிகளாகிய பொறுமை, அந்த ஆவியினுடைய கனி, அந்த கனியில பாத்தீங்கன்னா அந்த பொறுமை என்ற அந்த கனியை வந்து கலாத்தியர் 5:22 சொல்லியிருக்கிறபடி அந்த பொறுமையை வேதம் சொல்லுகிறபடி எபேசு சபையானது தன்னுடைய கிரியைகளினாலே அந்த பொறுமையை வெளிப்படுத்தி இருப்பதையும் நம்ம பார்க்கிறோம். அதனால மூல பாஷையில பாத்தீங்கன்னா அந்த யுபோமோனி அப்படின்ற சொல்னால இந்த பொறுமை குறிக்கப்படுது. யுபோமோனி, அதாவது இது வந்து என்ன அர்த்தம், அதனுடைய அடிப்படை அர்த்தம், ஆழ்ந்த அர்த்தம் என்னன்னா, இந்த பொறுமைக்கு அது துன்ப நேரத்தில சகிக்கிற ஒரு காரியம். அதாவது துன்ப காலத்தில சகிக்கிற ஒரு பொறுமையா இருக்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரும் நினைச்சிருக்கிறோம் சாதாரணமா யாருன்னா ஏதாவது பேசணும் அமைதியா இருக்கிறோம் அப்படின்றது இல்ல. கர்த்தருக்காக வருகிற துன்பங்கள் எதுவா இருந்தாலும் அதை சகிக்கிறதுல பொறுமையா இருக்கிற காரியத்தை தான் அந்த யுபோமோனி என்ற வார்த்தை குறிப்பிடுகிறது. பாருங்களேன், இயேசு கிறிஸ்து கூட நீடிய பொறுமை உள்ளவராக அவர் வந்து என்ன செய்யறாரு, இன்றைக்கும் காணப்படுகிறார். உதாரணமா பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னு சொன்னாக்கா, நோவா காலத்துல பேழையை ஆயத்தம் பண்ணும் பொழுது கூட தேவன் வந்து என்ன செய்யறாரு, ஒரு நீண்ட ஒரு இடைவெளிக்கு பிறகுதான் ஒரு அழிவை கொடுக்கிறார், அந்த வெள்ளப்பெருக்க கொடுக்கிறார். ஏன்னு சொன்னாக்கா, அந்த நோவா பேழை கட்டி முடிக்கிற வரைக்கும் டைம். நோவா வந்து என்ன சொல்ற 100 வருஷம் பிரசங்கம் பண்ணார். 1 வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல, 100 வருஷம் பிரசங்கம் பண்ணாரு. எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்கன்னா 8 பேர் தான். யாரு? அவங்க சொந்த குடும்பம். முதல்ல நம்ம குடும்பம் முதல்ல ரட்சிக்கப்படணும். நம்ம குடும்பத்துல, அதாவது ஊழியமே என்னன்னா முதல்ல நம்ம குடும்பத்துல இருந்து ஆரம்பிக்கணுமே. நம்ம குடும்பத்துல ஒரு ரட்சிப்பு வரணும், நம்ம ஜனங்க ரட்சிக்கப்படணும், அதுக்கு பிறகு மத்தவங்க. அப்போ பாருங்கல்ல, ஊழியத்தினுடைய முதல் காரியம் அதுதான்.
இப்போ நோவா வந்து தன் குடும்பத்தை முதல்ல ஆயத்தப்படுத்துறா. ஆயத்தப்படுத்தி அந்த பேழையை உருவாக்கிட்டே மத்தவங்களுக்கும் சொல்றா. ஆயத்தப்படுத்தி கொண்டு ஆயத்தப்படுத்துகிற ஒரு வேலையை நோவா செய்றா. இந்த காலகட்டம் வந்து 1 வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல. பைத்தியக்காரன் என்று சொல்ற அளவுக்கு நோவாவ அந்த அளவுக்கு 100 வருஷம் அந்த கேப், அந்த இடைவெளி. அவ்வளவு காலங்கள் நோவா பிரசங்கித்தத பார்க்கிறோம். அதே நேரத்தில் நோவா வந்து பேழையை ரெடி பண்றது பார்க்கிறோம். இது எதை காட்டுகிறது என்றால், கர்த்தருடைய நீடிய பொறுமை. அந்த அழிவை அவர் தள்ளி போடுகிறதை காட்டுகிறது. அந்த பேழை கட்டுற வரைக்கும் அவர் வெயிட் பண்றார். பேழையை கட்டி முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்றார். இன்றைக்கு கூட பேதுருல எல்லாம் நம்ம வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, நீங்க வந்து ஆவிக்கேற்ற மாளிகையாய் கட்டப்படுகிறீர்கள். இன்றைக்கு நாம் நமக்கென்று ஒரு ஆவிக்கேற்ற மாளிகை கட்டிட்டு இருக்கிறோம். நாம நமக்கென்று ஒரு வாசஸ்தலத்தை கட்டி முடிக்கிற வரைக்கும் தேவன் வெயிட் பண்றார். நம்ம இன்னும் கட்டி முடிக்க வேண்டிய வேலை இருக்கிறது. இன்னும் நம்ம முடிக்க வேண்டிய அச்சீவ் பண்ண வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. நம்ம தேவனுக்கு என்று ஓடுகிற காரியம் இருக்கிறது. நம் தேவனுக்கு என்று செய்ய வேண்டிய காரியம் இருக்கிறது. இதனால தேவன் என்ன செய்றார்? வெயிட் பண்ணி நீடிய பொறுமையோடு கர்த்தர் என்ன செய்றார்? நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். நம்முடைய மரணத்தையோ அல்லது நம்முடைய அவருடைய வருகையோ அவர் தள்ளி போட்டு கொண்டே இருக்கிறார். அதனால பாருங்களேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார் பாருங்க, பல நேரங்கள்ல ஒருவர் கெட்டு போகாம மனம் திரும்ப வேண்டும் என்று நீடிய பொறுமையோடு இருக்கிறார் என்று 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அதே போல நீ குணப்படும்படிக்கு அவர் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார் என்று ரோமர் 2ஆம் அதிகாரம் 4ஆவது வசனத்தை பார்க்கிறோம். அதாவது தம்முடைய நீதி விளங்கும்படி தேவன் பொறுமை உள்ளவராய் இருக்கிறார் என்று ரோமர் 3ஆம் அதிகாரம் 25ல பார்க்கிறோம். அருமையானவர்களே, நியாய தீர்ப்பு வழங்கும்படி அவர் பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். அப்போ நியாய தீர்ப்பு வழங்குறதுக்கு, நீதி விளங்குறதுக்கு, சில நேரங்களில் நமக்கு தண்டனை கிடைக்காமல அவர் வந்து கொடுக்காமலே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். நம்ம செய்யற தவறுகளுக்கு உடனே தண்டனை கிடைச்சாக்கா நம்ம இன்னைக்கு நம்ம அவர் முன்னாடி நிக்க முடியாது. நம்ம இந்த அளவுக்கு சுலபம் உலாவ முடியாது. இந்த பூமியில நம்ம வாழ முடியாது. அந்த பழைய ஏற்பாட்டு காலம் மாதிரி இருந்துச்சுன்னா அவ்வளவுதான். ஆனா தேவன் என்ன செய்யறார்? ரொம்ப பொறுமையோடு இருக்கிறார். ஆனா இந்த பொறுமையை நம்ம நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணிக்கிறாங்க. கர்த்தர் வந்து கிருபை உபதேசத்தை கொடுத்ததுனால இந்த கிருபையின் உபதேசத்தை தப்பாக புரிந்து கொள்கிற ஜனங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. பாருங்க, கர்த்தரிடத்தில் காத்திருக்கும் பொழுது நம்ம பொறுமையை பெற்றுக் கொள்கிறோம். இந்த பொறுமையை நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் வந்து பொறுமை உள்ளவராக இருக்கிறது போல நம்மிடத்திலும் அந்த பொறுமை வேண்டும். நாம தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்காக, அவர் வருகைக்காக பொறுமை எடுக்காதுறோம். நிறைய பேர் பிரசங்கம் பண்றாங்க, ஆண்டு வருகை சமயமா இருக்குது. இப்ப கூட பாத்தீங்கன்னா ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்னன்னா ஈரான் வந்து அமெரிக்காவோட இஸ்ரேலோட சேர்ந்து யுத்தம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்துச்சு. அப்ப யுத்தம் வலுக்குது. இப்ப ஈரானுக்கு சப்போர்ட் ரஷ்யா வரும். இப்படியாய் துரிதமா அந்த யுத்த காலத்தினுடைய காரியங்கள் போயிட்டு இருக்குது. அப்போ ஆண்டவருடைய வருகை சமீபம் என்று எல்லாம் பிரசங்கிக்கிறாங்க. ஆனா இன்னும் வரலையே. இவங்க சொல்றதெல்லாம் சும்மாவா? அருமையானவர்களே, இந்த பிரசங்கம் எவ்வளவு நாள் ஓடி இருந்தது தெரியுமா? 2000 வருஷம் ஓடி இருந்தது. தேவன் வந்து இந்த கடைசி காலத்துல தான் சில அடையாளங்களையும் வெளிப்பாடுகளையும் ஆண்டவர் வந்து இந்த கடைசி கால சத்தியங்களையும் நமக்கு அதிகமாய் துரிதமாய் கொடுத்து கொண்டிருக்கார். அதனால இந்த கடைசி காலத்துலதான் ஆண்டவர் வந்து தன்னை சீக்கிரத்தில் வரப்போகிறத அறிவித்திருக்கிறார் நிறைய. அப்போ தொடக்கத்துல இருந்தே இந்த காரியங்கள் அறிவிக்கப்பட்டுதான் இருந்துச்சு. ஏன் சொல்ல போனா பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் காலத்துல எபேசு சபைய தெசலோனிக சபையெல்லாம் வந்து என்னது காத்திருந்துச்சு. அதனாலதான் அப்போஸ்தலர் பாதத்துல தன்னுடைய சொத்து பத்தெல்லாம் வித்து மொத்தமா வச்சுட்டு மொத்தமா எல்லாருமே என்ன பங்கு போட்டு சாப்பிட்டதை பாக்குறோம். காரணம் என்னன்னா, ஏசாமி வரப்போறாரு, நமக்கு என்னத்துக்கு தனியா சொத்து, நமக்கு என்னத்துக்கு என்ன அப்படின்ற மாதிரி பொதுல வைத்து அனுபவித்தார்கள். அதனாலதான் தேவன் சொல்றாரு, இந்த பொறுமையானது நமக்கு தேவைப்படுது. அவருடைய வருகை வரைக்கும் நாம காத்திருக்கிற பொறுமை. அவசரப்படுறது நிறைய பேர், சில ஊழியர்கள்லாம் என்ன செய்றாங்க, ஏசு இன்னைக்கு வந்துருவார், நாளைக்கு வந்துருவார் அப்படி சொல்லிட்டு அன்னைக்கு சொன்ன நாள்ல வரலன்னா சூசைட் பண்ணிக்கிறாங்க. அது தவறு. அந்த நாள் நேரம் நமக்கு தெரியாது. ஆனால் காலத்தை கணிக்க தேவன் கொடுத்திருக்கிற அந்த சந்தர்ப்பத்தை வைத்துக் கொண்டு நம்ம எப்போதுமே ஆயத்தமா இருக்கணும், எப்பொழுதும் விழித்திருக்கணும். அதுதான் தேவன் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியம். அதனால கர்த்தருடைய சமூகத்துல நம்ம காத்திருந்து நம்ம பொறுமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்றாரு. இந்த பொறுமை வந்து நமக்கு ஆறுதலை அளிக்கிறது என்று வேதம் சொல்றார். ரோமர் 15ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லும் பொழுது தேவனை குறித்து அவர் பொறுமையும் ஆறுதலை அளிக்கிற தேவன் என்று சொல்லப்படுது. நம்முடைய இயல்பாகிய அந்த பொறுமையை அவர் நமக்கு கிருபையாய் அளித்திருக்கிறார். சில துன்பங்களை சகிக்கிற பொறுமை, சில காரியங்களை நம்ம எதிர்பாராத விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும்போது
அதை எதிர்த்து இப்ப பாருங்களேன், ஒரு திடீர்னு ஒரு மரணம் வருது நம்ம வீட்ல. நம்ம வீட்ல நமக்கு தேவையில்லாத சில சம்பவங்கள் வருது. பாருங்க நம்முடைய மனச வந்து ஆண்டவர் என்ன செய்றாரு மாற்றிடுறாரு. கொஞ்ச நாள் தான் அந்த துக்கம்லாம் இருக்கும். அப்புறமா என்ன செய்யணும் காலப்போக்குல அதெல்லாம் மாற்றிறாரு. ஏன்னா, அது தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு இயல்பு. மறக்கிற மனசு, அந்த பொறுமை, அது இதெல்லாம் வந்து தேவன் நமக்கு இயல்பாகவே சில ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். பாருங்க நம்முடைய இருதயத்தை ஆண்டவருக்கு நேராக நம்ம திருப்பும் பொழுது, ஆண்டவர்கிட்ட இருந்து நம்ம பொறுமையை கற்றுக்கொள்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரத்துல 5வது வசனம் சொல்லும்பொழுது, நம்ப தேவன் நமக்கு பொறுமையை கற்றுக் கொடுக்கிறார். கிறிஸ்துவின் பொறுமையை தியானிக்கிறது வந்து சிலுவையில அவர் எப்படியெல்லாம் சகித்தாரு, துன்பங்களை சகித்தாரு, அதெல்லாம் பார்த்து பார்த்து நம்ம என்ன பொறுமையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்றார். இப்ப இந்த பொறுமையை வந்து முதல்ல தேவ சமூகத்துல காத்திருக்கும் பொழுது கற்றுக்கொள்கிறோம். 2வது நம்முடைய இருதயத்தை தேவன் பக்கம் திருப்பும் பொழுது, அவருடைய அன்புக்கு நேராக திருப்பும் பொழுது, அந்த சிலுவையில நமக்காக சிந்தின ரத்தத்தை தியானிக்கும் பொழுது, அவர் எப்படி பாடுகளை சகித்தாரோ, பொறுமையோடு சகித்தாரோ அந்த பொறுமையை நம்ம கற்றுக்கொள்கிறோம். 3வது பாத்தீங்கன்னா, உபத்திரவங்கள் மூலமா நமக்கு பொறுமையை கற்றுக்கொள்கிறது கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுகிறார். ரோமர் 5ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லும்போது, நமக்கு வருகிற பாடுகள், உபத்திரங்கள் என்னன்னா, நம்மை பழக்குவிக்கிறது. பொறுமையா இருக்க பழக்குவிக்கிறது. முதல்ல டென்ஷனும், எரிச்சலும், இரிட்டேஷனுமா இருக்கும். அந்த உபத்திரம் என்னன்னா, அடுத்தடுத்து வரும் பொழுது, நம்முடைய மனநிலையில அந்த உபத்திரம் அது நமக்கு பழக்கமாகி விடுகிறது. பாடுகளுக்கு பங்காளிகளாய் மாற்றி விடுகிறது. அது வந்து நமக்கு பொறுமையை நமக்கு பயிற்றுவிக்கிறது. நம்முடைய இருதயமானது திட மனசு உள்ளவர்களாய் மாற்றுகிறது. அதே ஒரு வைராக்கியம் உள்ளவர்களாய் மாற்றுகிறது. விசுவாசத்துல உள்ளவர்களாக அந்த பொறுமை வந்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதே போல பாத்தீங்கன்னா நம்முடைய விசுவாசம் வந்து பரீட்சிக்கப்படும் பொழுது பொறுமை வருது. சில நேரங்களில் நம்முடைய விசுவாச பரீட்சை நிறைய நடக்கும். நம்ம விசுவாசமா ஜெபம் பண்ணுவோம். ஆனா அந்த காரியம் நமக்கு நடக்காம இருக்கும். அந்த நேரத்துல தேவன் டெஸ்ட் வைக்கிற நேரத்துல அந்த காரியங்கள் நமக்கு உடனே நடக்காத நேரத்துல நம்ம என்ன செய்யறோம், அந்த நேரத்துல என்னை விடுவித்தாலும் சரி விடுவிக்காவிட்டாலும் சரி என்று அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொன்னது போல நம்ம சொல்லும் பொழுது அந்த விசுவாச பரீட்சையில நம்ம ஜெயம் எடுக்கிறவங்களா இருக்கிறோம். அந்த விசுவாசத்துல நம்ம காத்திருக்க கற்றுக்கொள்கிறோம், பொறுமையா இருக்க கற்றுக்கொள்கிறோம். அந்த இடத்துல பொறுமை நமக்கு உண்டாகிறது. நம்ம மனசுல அந்த பொறுமையை ஆண்டவர் உண்டாக்குறாரு. யாக்கோபு 1ஆம் அதிகாரத்துல 3வது வசனம் சொல்லும்பொழுது, நாம் பரீட்சிக்கப்படும் பொழுது பொறுமையாய் இருக்க கற்றுக்கொள்கிறோம். பொறுமை நமக்கு உண்டாக்கப்படுகிறது. அருமையானவர்களே, இந்த எபேசு சபை புதிதாக உருவானதுனால் நிறைய உபத்திரவங்கள் அது சந்திச்சதுனாலதான் அதன் மத்தியில் அவர்கள் பொறுமையா இருந்து சோதனை மேற்கொண்டதுனால்தான் கர்த்தர் என்ன செய்றாரு, அவர்கள் பொறுமையா இருக்கிறதை பாராட்டுகிறதை பாக்குறோம். இப்போ யோபுனுடைய பொறுமை பாத்தீங்கன்னா, யோபுவுக்கு அந்த பொறுமையா இருந்ததுனால்தான் இரட்டத்துணையான ஆசீர்வாதம். முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை அவர் அதிகமாய் ஆசீர்வதித்தார் என்று பாக்குறோம். அதனால பொறுமை என்ற ஒரு விசேஷ குணம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப பொறுமை எழுந்துட்டோம்னா நமக்குள்ள வந்து வைராக்கியம், எரிச்சல், கோபம், கசப்பு இது எல்லாமே பெருக ஆரம்பிச்சோம். சாதாரணமா சொல்லுவாங்க ஒரு பழமொழி, பொறுத்தவர்கள் பூமி ஆவார்கள், பொங்கினவர்கள் காடாவார்கள் சொல்லுவாங்க. இப்ப இன்னைக்கு நம்ம பொறுத்தவர்கள் பொறுமையா இருக்கிறவர்கள் பூமியை ஆழ்வார்கள். அப்படி என்றால் ஜனங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம், ஆத்துமாக்களை சுதந்திரித்துக் கொள்வோம். நம்ம பொறுமையா இருந்தா நம்ம சொந்த பந்தம் நம்ம விட்டு விலகாது. நீங்க பொங்குனீங்க வச்சீங்கல்ல, உங்க கோபத்தை பார்த்து எரிச்சலை பார்த்து எல்லாம் விலகி ஓடுவாங்க. எவனா சண்டைக்காரன் எவ்வளா சண்டைக்காரின்னு சொல்லிட்டு ஓடுவாங்க. அதனால்தான் பொறுமையை நாம் கையாள வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. இந்த பொறுமையை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய இடங்கள் வந்து என்னன்னா, தெய்வ சமூகம், நம்முடைய இருதயத்தை தேவனுடைய சிலுவையின் பக்கம் திருப்பி அவருடைய அன்பை நினைத்து நமக்கு வருகிற பாடுகளை சகித்தல். 3வது உபத்திரங்கள், நமக்கு வருகிற உபத்திரங்களில் நாம் பொறுமை பாராட்டும் போது அந்த நேரத்தில் அந்த பொறுமையை நம்ம கற்றுக்கொள்கிறோம். அது நமக்கு வைராக்கியத்தையும் திட மனசையும் உறுதியையும் நமக்கு கொடுக்கிறது. அதே போல 4வது நம்ம பரீட்சிக்கப்படும் பொழுது சில நேரங்களில் நம்ம கேட்டு சில காரியங்கள் கிடைக்காத போது கர்த்தர் எனக்காக யாவை செய்வார் என்று நீங்க நம்பும் பொழுது, அந்த விசுவாசத்தை நீங்க ஜெயிக்கும் பொழுது அது நமக்கு பொறுமையை கற்றுக் கொடுக்கிறது. அருமையானவர்களே, நிறைய பேர் சொல்லுவாங்க, புறஜாதி மக்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, பொறுமையை எப்படி பயிற்றுவிப்பாங்கன்னா, எல்லாம் தலைவிதிப்படிதான் நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க புறஜாதிகள். அப்போ அந்த புறஜாதி மக்கள் சொல்ற மாதிரி இந்த பொறுமையை அப்படி நம்ம ஹேண்டில் பண்ணக்கூடாது. தலைவிதிப்படிதான் நடக்குது, எல்லாம் என் தலைவிதி அப்படி சொல்லக்கூடாது.
நிறைய பேர் பாத்தீங்கன்னா அதை வந்து அதை பொறுமையா எடுத்துக்கொள்வாங்க. தலைவிதின்னு சொல்லிட்டு அவர்கள் என்ன செய்வாங்க, அந்த பொறுமையா அதை ஹேண்டில் பண்ணுவாங்க. இது அது வந்து என்னன்னா ஒரு அறியாமையினுடைய காரியமா இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்ற பொறுமை என்பது கிறிஸ்துவினுடைய பலத்தினாலே தீமைகளையும், உபத்திரவங்களையும், வேதனைகளையும் சகிக்கிற ஒரு விஷயம். அதனால்தான் அந்த வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். அந்த மூல பாஷையில நமக்கு சொல்லுகிற அந்த ஒரு வார்த்தை என்ன சொல்லுது? யுபோமோனி. யுபோமோனி என்பது என்னன்னா, துன்பத்தை தைரியமாய் சமாளிக்கிற காரியம் தான் பொறுமை. நீங்க துன்ப நேரத்துல நீங்க வந்து என்னன்னா தேவனை தூஷிக்கிறதும், முறுமுறுக்கிறதுமா இருந்துச்சுன்னா அங்க பொறுமை வேலை செய்யாது. தேவனுக்காக உபத்திரப்படுகிற நேரத்துல கர்த்தரை விட்டு விலகுனீங்கன்னா பொறுமை அங்க வேலை செய்யல. அப்போ பொறுமை என்பது தலைவிதின்னு எடுக்கக்கூடாது. பொறுமை வந்து தேவனுடைய பலத்தினால், கிறிஸ்துவின் பலத்தினாலே தீமைகளை சகிக்கிற ஒரு விஷயமா இருக்க வேண்டும். சாந்தத்தோடு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற அந்த பாரங்களை சுமக்கிறதா இருக்க வேண்டும். திடமனதாய் மன உறுதியோடு இருக்குது. அதனால்தான் ஆண்டவர் சொல்ல பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக் கொள்ளுங்கள் என்று லூக்கா 21:19 சொல்லுவோம். பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்து. ஏன்னா ஆத்துமா நஷ்டப்பட்டு போயிடும். நீங்க பொறுமை இழந்து போனீங்கன்னா, எரிச்சலும், கோபமும், வைராக்கியமும், முறுமுறுப்பும் வந்துச்சுன்னா, அந்த ஆத்துமாவை பிசாசு கொள்ளை எடுத்து விடுவான். அப்போ தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. பாருங்க, துரிதமாய் ஓடி இடறி விழுகிறவளா மாறிடும். இன்னைக்கு நம்ம வந்து வேகமா ஓடி ஆண்டவருக்காக நம்ம வேகமா ஓடுறோம்னு சொல்லிட்டு ஓடி கடைசியில வந்து என்ன செய்றாங்க, நம்ம அடிபட்டு அவசரப்பட்டு விழுந்துடக்கூடாது. நம்ம ஓட்டத்துல பொறுமையாய் ஓட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. பக்கம் பக்கம் பார்த்து நிதானமா ஓடணும். நமக்கு முன்னாடி இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து பொறுமையாய் ஓடணும். எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல முதல் வசனம் சொல்லுது, பாரமான யாவற்றையும் தள்ளி விட்டு. அப்போ விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிகிறவருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு முன்னாடி வச்சுட்டு நம்ம பொறுமையாய் ஓட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்றார். ஆனால் நம்முடைய வாக்குத்தத்தங்களை நம்ம நிதானமாய், அது வந்து சில நேரங்களில் உடனே ஆகலைன்னா கூட அதை நிதானமாய் கர்த்தர் நமக்கு செய்து முடிப்பார். தாமதமானாலும் நான் எனக்கு கிடைக்கும் என்று நம்ம சோர்ந்து போகாமல், அதேரியப்படாமல், அவிசுவாசப்படாம நம்ம என்ன செய்யணும், அதை நம்பி காத்திருக்கிறீங்க பாருங்க, அதுதான் உண்மையான பொறுமை. அதனாலதான் தேவன் என்ன சொல்றாரு, நம்ம வேதத்துல நம்ம சொல்லும் பொழுது நமக்கு புத்திர சுவீகாரத்தை ஆண்டவர் கொடுத்துட்டாரு. நம்ம இயேசுவை விசுவாசிக்கிறதுனால அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவீகாரத்தை கொடுத்துட்டாரு. ஆனால் இந்த புத்திர சுவீகாரத்தை நம்ம எப்ப அடைவோம் தெரியுங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையில தான் நம்ம அடைவோம். இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையில தான் அந்த புத்திர சுவீகாரத்தினுடைய ஒரு முழுமையை, மகிமையின் நம்பிக்கையை, வாடாத சுதந்திரத்தை நம்ம நிச்சயமாக பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கையில நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு தேவன் வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியம் அதுதான். இன்னைக்கு நமக்கு பொறுமை இல்லை. பொறுமை இல்லாததுனால நம்ம என்ன செய்கிறோம், திடீர்னு ஆசீர்வதிச்சாதான் கர்த்தர், என்னை தேவன் எனக்கு வழி நடத்தினாதான் கர்த்தர், நான் ஜெபிக்கிறது ஆண்டவர் கொடுக்கல அப்படி சொல்லிட்டு நீங்கள் விசுவாசத்தை விட்டு விலகி போவீர்கள் என்றால் நீங்கள் அப்பா பிதாவை என்று கூப்பிடுவதற்கான தகுதி இழந்துடுறீங்க. நீங்க புத்திரர்களை இருக்க தகுதி இழந்துறீங்க. தகப்பன் சிக்ஷிக்கிற சிக்ஷைக்கு தகுதி இல்லாதவங்களா மாறுறீங்க. அருமையானவர்களே, ஒரு தகப்பனா இருந்து அவர் நம்மை சிக்ஷித்து நம்மை வழி நடத்தி ஒரு வாடாத கிரீடத்துக்காக பொறுமையோடு நம்முடைய விசுவாச ஓட்டத்தை ஓடும்படி நம்மை அழைத்திருக்கிறார். அதனால்தான் எபேசு சபை பார்த்து ஆண்டவர் பாராட்டுகிறேன், உன்னுடைய பொறுமையை நான் பாராட்டுகிறேன், உன்னுடைய பொறுமையை நான் நினைச்சு பாக்குறேன்றாரு. ஆபிரகாமுடைய பொறுமை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். 25 வருஷம் காத்திருக்கிறார். வாக்குத்தத்தம் பண்ணது என்னவோ 75 வயசுல. ஆனால் குழந்தை வந்து பிறந்தது 100 வயசுல. அருமையானவர்களே, 25 வருஷம். அந்த 25 வருஷத்துக்கு பிறகு அவர் வாழ்க்கையில ஒரு புன்னகை, ஒரு சிரிப்பு. அந்த சிரிப்புக்கு அடையாளம் தான் ஈசாக் அப்படின்றால் புன்னகை, சிரிப்பு. சிரிப்பினுடைய அடையாளமாக அவர் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம், காத்திருத்தல், வெயிட் பண்ணணும். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணிட்டார், நீ ஒரு புத்திர சுவீகாரம் பெற்றுட்ட, உனக்கு பரலோகம் வாக்கு இருக்கிற பெரிய வாக்குத்தத்தம் என்ன தெரியுங்களா? நித்திய ஜீவனை அழிப்பேன் என்பதே கர்த்தர் செய்த வாக்கு. 1 யோவான் 2:25. அப்போ நான் நித்திய ஜீவனை அழிப்பேன்னு சொல்லிட்டாரு, நம்ம ஒரு புத்திர சுவீகாரத்தை பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லிட்டாரு. அதுக்காக நம்ம காத்திருந்து அந்த ஓட்டத்தை பொறுமையாய் ஓடி முடிக்க வேண்டும். என் தேவன் எனக்காக யாவையும் செய்கிறவர், என் தேவன் எனக்காக எல்லாம் செய்திருக்கிறார். அடுத்தது பாத்தீங்கன்னா அடுத்த வசனம் சொல்லுது, பொல்லாதவர்களை சகிக்காமல் இருப்பது. முதல்ல கிரியைகளை பார்த்தோம்,
2வது பிரயாசத்தை பார்த்தோம், எபேசு சபையினுடைய பிரயாசத்தை. அடுத்து 3வது பொறுமையை பார்த்து பாராட்டுறாரு. 4வது நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதை குறித்து. அருமையானது, பொறுமையா இருக்கிறோம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சகிக்கணும்னு அவசியம் இல்லை. சில பொல்லாத காரியங்களை நாம சகிக்காமல் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லி கொடுக்கிறது. பொல்லாதவர்களை செய்ய, அதாவது ஆங்கிலத்துல வந்து தீயவர்களுக்கு ஈவில் மேன், விக்கட் மேன் எல்லாம் பேர் சொல்லுவாங்க. எபிரேய மொழியில இந்த தீமையானவர்களை குறித்து சொல்லும்போது ரா ரா அப்படின்ற ஒரு வார்த்தை, எபிரேய பதம் ரா என்று சொல்லப்படுகிறது. அதுல தீமையுள்ளவர்களை, தீமையானவர்களை ரா என்று சொல்ல. இது என்ன அர்த்தம் சொன்னாக்கா, அது கெடுக்கிறது, ஒரு மனுஷனை கெடுக்கிறவன், ஒரு மனுஷனை பயனற்றவனாய் மாற்றுகிறவன், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு துண்டித்தல, மற்றவங்களோட பிரிக்கிறதுல அவர்கள் ஈடுபடுகிறவர்கள். இப்ப இதெல்லாம் வந்து பொல்லாதவர்கள், பொல்லாதவருடைய சுவாபங்கள், கெடுக்கிற குணம், மற்றவங்களுடைய உறவுகளை துண்டிக்கிற குணம், மற்றவங்களை வந்து பயனற்றவர்களை மாற்றுகிற குணம், இதெல்லாம் வந்து சபையில அனுமதிக்க கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சில சபைகள்ல சில பேர் வராங்க, வேணுங்கிட்டே வந்து என்ன செய்வாங்க, துரிச்சு கூட்டின்னு போயிடுவாங்க. ஒண்ணும் இல்ல, நாங்க கூட ஒரு இடத்துக்கு போயிட்டு இருந்தோம். பல மாதங்கள், ஏற்க ஒரு வருஷத்துக்கு மேலே நாங்க நிறைய ஒவ்வொரு வாரமும் செலவு பண்ணி நாங்க போயிட்டு வந்துட்டு தான் இருந்தோம். என்ன ஆச்சு, கடைசியில திடீர் என்று அது வேறொரு இடத்துக்கு ஒருத்தர் வந்து என்ன கை மாற்றி விடுகிறதை பாக்குறோம். சரி, அதை நாங்க விட்டுட்டு வந்தோம். அது பொல்லாததை சகிக்க கூடாமல் இருக்கிறது. அருமையானவர்களை, சில நேரங்களில் இப்படி ஊழியங்களை கெடுக்கிறவர்கள் இருக்கிறார்கள், சபைகளில விசுவாசிகளை கெடுக்கிறவர்கள் இருக்கிறார்கள். சபைக்கு வராதபடிக்கு நீ அந்த சபைக்கு போனா நல்லா இருக்கும், இந்த சபைக்கு போனா நல்லா இருக்கும், அது மாதிரி கெடுக்கிறவங்க இருக்கிறாங்க. நீ இப்படி இருந்தா சரி, அப்படி இருந்தா சரி, நீலாம் லாக்கியே இல்லை, சபைக்கு வர்றதுக்கு லாக்கியே இல்லை. சில ஊழியர்கள் நான் பார்த்திருக்கிறேன். சில பேர் சபிப்பாங்க, நீலாம் நரகத்துக்கு தான் போவ, அப்படியே பேசுவாங்க சில ஊழியர்கள். நீலாம் நரகத்துக்கு தான் போவ, நீலாம் வாழத்துக்கு லாக்கி இல்லைன்னா சொல்லியிருக்கிறாங்க. அருமையானவர்களே, ஆண்டவர் அந்த மாதிரி பிள்ளைங்களெல்லாம் இன்னும் நல்லா கொண்டு வந்திருக்கிறாரு, நல்லா ஆசீர்வாதமா தான் வச்சிருக்கிறாரு. அருமையானவர்களே, இந்த இடத்துல பாருங்க, கெடுக்கிறவங்களும் இருக்கிறாங்க. பொல்லாதவர்களை சகிக்காமல் இருப்பது, இப்படிப்பட்டவர்களை நம்ம கண்டுபிடிக்கணும், அந்த ஆவிகளை கண்டுபிடிக்கணும். பாருங்க, நம்முடைய தேவன் வந்து தீமையை பாராத சுத்த கண்ணன். ஆபகுல பாத்தீங்கன்னா 1வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுது, தீமையை பாராத சுத்த கண்ணன். இப்படி இருக்கும்பொழுது நம்ம என்ன செய்யணும், யாரு வந்து தீமையை செய்கிறார்கள், யாரு சபையில குழப்பத்தை கொண்டு வராங்க, யாரு வந்து நமக்கு பக்கத்துல நம்ம குடும்பத்துல பிரிவினை உண்டாக்குறாங்கன்னு கண்டுபிடிச்சு அவர்களை நாம் வந்து என்ன செய்யணும், விலக்கி விடுவது நல்லது. நம்ம அவர்களிடம் ஒட்டாம விலகி இருப்பது நல்லது. துன்மார்க்கர்களுடைய அந்த இடத்துல நம்ம உட்காராம இருக்கணும், பரியாசக்காரர்கள் இடத்துல உட்காராம இருக்கணும். அப்போ தேவன் வந்து நமக்கு சொல்லி கொடுக்குறார். இப்போ தேவனுடைய சபையும் கூட பொல்லாப்பை அணுகு, அந்த தேவனுடைய சபையிலயும் சரி, வீட்லயும் சரி, எல்லா இடத்துலயும் விக்கிரக ஆராதனை செய்யறது, அதே போல துரு உபதேசம், உபச்சார சிந்தனைகள், வேசித்தனம், இவையெல்லாம் பொல்லாப்பு. அதே போல கர்த்தர் அன்புள்ளவர் என்பதனால பொல்லாங்கன்னதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியும், ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கக்கூடாது. இன்னைக்கு விபச்சாரம் செய்வாங்க, வேசிதாரம் செய்வாங்க, உள்ள சபையில வந்து அப்படியே பரிசுத்தம் சொல்லிட்டு உட்காருவாங்க. அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளணும்னு அவசியம் இல்லை, அவர்களை கண்டிக்க வேண்டும். ஒன்று திருந்தனா திருந்துட, திருந்தலைன்னா தயவு செய்து உங்களுக்கு எனக்கு ஒத்து வராது சொல்லிடணும். இது பான்கார்டில் இருக்கிற இந்த சத்தம் போட்டுட்டு இருக்காங்க பாருங்க, அதான் சத்தம் போட்டுட்டே இருக்காங்க படத்துல இருந்து. சரி, அதனால பாருங்களேன், தேவனுடைய சபையை கூட பொல்லாப்பை அனுமதிக்க கூடாது என்று வேதத்துல நம்ம பாக்குறோம். தேவனுடைய சபையில இந்த மாதிரி ஆளுங்களை உள்ள சேர்க்க கூடாது. விபச்சார சிந்தனையோடு உள்ள வரும்போதே லவ் பண்றதுக்குன்னே வருவாங்க சில பேர், அதெல்லாம் சகிக்க கூடாது. வாழை பிள்ளைகளும் சரி, பெண் பிள்ளைகளும் கண்டிஷன் பண்ணணும். ஒரு வாட்ஸ்அப்ல கூட ஒரு பார்த்தோம், எப்படி வந்து ட்ரெஸ் பண்ணணும்ட்டு நோவ பழையில கூட ஒரு நல்லா அழகா போட்டிருந்தாரு, ஒரு பாஸ்டர் பேசுறது போட்டிருந்தாங்க. அதாவது ஒரு இன் பண்ணின்னு நீ பேசாத, சபையில பேசுறதுக்கு ஒரு முறை இருக்கிறது, அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்து கரெக்டா இருக்கணும். இவ்வளவு நல்ல ஒரு விஷயம் தெரியுங்களா, சபைக்குள்ள வரும்போது எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும், எப்படி போகணும் வரணும், அந்த ஒழுக்கங்கள் வந்து முக்கியம். அப்போ பொல்லாதவர்களை, இப்படிப்பட்ட தீமையானவர்களை நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று சொல்ல முடியாது. இந்த இவர்களோட ஐக்கியமே கொள்ளக்கூடாது. ஆண்டவர் அதுதான் தெளிவா சொல்றார், துர்குணம்
பொல்லாப்பு என்னும் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் என்று ஆண்டவரே சொல்றார். துர்குணம், கெட்ட சுவாபம், பாவத்துக்கு இழுக்கிறது. வாலி பிள்ளைங்க அசிங்கமா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வந்து வாலி பிள்ளைங்களை இழுக்கிறது. அந்த பையனை பார்க்கறது இந்த பொண்ணு வரும், இந்த பொண்ணை பார்த்து அந்த பையன் வரும். இதெல்லாம் வந்து துர்குணம். இதையெல்லாம் வந்து என்னென்ன சாத்தான் வந்து என்ன செய்யறான், ஜனங்களுக்குள்ள கொண்டு வரான். இப்படிப்பட்டவர்களை தேவன் வந்து என்ன செய்யறது, பொல்லாங்கு செய்கிறவர்கள், பொல்லாதவர்கள் என்று ஆண்டவர் சொல்றாரு. பாருங்க, சாத்தானுக்கு இன்னொரு பேர் என்ன சொன்னா பொல்லாங்கன். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம் சொல்லுது, சாத்தானுக்கு ஒரு பேர் என்ன வச்சிருக்காருன்னா பொல்லாங்கன். அவ பொல்லாங்கனுடைய சுவாபங்களை இவர்கள் பெற்றிருக்கிறதுனால சபையில ஆண்டவரை பார்க்கறதுக்கு பதில் மனுஷர்களை பார்த்துக்கிட்டு பிரிவினை உண்டாக்குறவர்கள், இவர்கள் எல்லாம் நம்ம சகிக்க கூடாது, அவர்களோட ஐக்கியம் வைக்க கூடாது. இப்ப இந்த தீயவர்கள் இப்ப உதாரணமா அந்த எபேசு சபையில என்ன தீமை, என்ன பொல்லாதவர்கள் இருந்தாங்கன்னா, முதல்ல பாத்தீங்கன்னா கிறிஸ்துவையும் அவருடைய கிருபை ஏற்றுக்கொள்ளாத யூதர்கள் இருந்தார்கள். அந்த அதாவது அவர்களுக்கு வந்து என்னன்னா கிறிஸ்தவர்கள்ட்ட கலகம் பண்றதே அவங்களுடைய வேலையா இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல சத்தியம் சொல்றாங்கன்னா, அந்த சத்தியத்தை சொன்ன கொஞ்ச நாள்ல இவங்க பின்னாடி போயிட்டு அதெல்லாம் ஏத்துக்கூடாது, நியாயப்பிரமாணம் தான் கரெக்ட், விருத்த சேதனம் தான் கரெக்ட் சொல்லுவாங்க. இன்னைக்கு அதே மாதிரிதான் ஒரு இடத்துல நம்ம போய் சத்தியம் சொல்றோம்னா பின்னாடி இன்னொரு குரூப் போகுது. அவங்க சொல்றதெல்லாம் சரியில்லை, நம்ம சொல்றதா சரி, நம்ம கிட்ட வாங்க. அதாவது ஆட்ட திருடுற கொள்கை. இப்ப நாங்கெல்லாம் அதெல்லாம் நிறைய அனுபவிச்சுன்னு இருக்கிறோம். அருமையானவர்களே, அது மாதிரி ஒரு இடத்துல போய் நம்ம சத்தியத்தை சொல்வோம், பின்னாடியே வந்து கெடுக்குது. இவர்கள் பொல்லாதவர்கள், வேதம் சொல்ல அவர்களோட ஐக்கியம் வைக்காது. அந்த நாள்லயே அந்த காரியம் செய்து யூதர்கள் என்ன செய்யறாங்க, கிறிஸ்துவை அறிவித்து கொண்டு போகிற இடத்துல எல்லாம் விருத்த சேதனம் செய்யணும், அதுதான் சரி, நியாயப்பிரமாணம் தான் சரி, இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு பின்னாடியே போயிட்டு யாருக்கிட்ட சத்தியம் சொன்னாங்க, அவங்க கிட்ட. சத்தியம் சொல்லாத இடத்துக்கு போக மாட்டாங்க, சத்தியம் சொன்ன இடத்துக்கு தான் போவாங்க. இன்னைக்கு கூட சத்தியம் இருக்கிற கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்ட இடத்துல தான் போயிட்டு இப்படி பொல்லாத மக்கள் கிரியை செய்யறத பாக்குறோம். அவர்களை நாம் ஏற்றுக்கொள்ள கூடாது. அதே போல இன்னொரு கூட்டம் இருக்குது. அவர்கள்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே சுதந்திரம், எல்லாத்தையும் நம்ம செய்யலாம், நம்ம மனம் போல வாழலாம். அதாவது கிருபையின் உபதேசம். அதாவது கிருபை பெருகும்படி பாவத்திலே நிலை நிற்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு உபதேசங்களை செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். அதனால பவுல் சொல்றார், ரோமர் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம் 15வது வசனம் இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, கிருபைக்கு நம்ம கீழ்பட்டு இருக்கிறபடியால் பாவம் செய்யலாமா? ஆனால் கிருபை ஆண்டவர் கொடுக்கிறாரு, அதெல்லாம் பாவம் செய்யலாமா? அந்த கிருபையே எதற்கு? மனம் திரும்புவதற்கு தான் ஆண்டவர் கொடுத்துருக்காரு கிருபை, ஒரு வாய்ப்பு. நோவா காலத்துல அந்த அவ்வளவு டைம் எக்ஸ்டென்ஷன் பண்ணதே எதுக்கு? மனம் திரும்பி ஜனங்களா வரணும்ட்டு. இன்னைக்கும் டைம் ஆண்டவர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி இருக்கிறாரு. 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷம், 70 தாண்டி போயிடுச்சு. அருமையானவர்களே, இன்னும் 2 வருஷம் அந்த கிருபையின் காலம், 2 வருஷமோ இல்ல 4 வருஷமோ தெரியாது. ஆனா அருமையான அந்த 80 முடியறதுக்கு இன்னும் 2 வருஷம் இருக்கு. 70 வருஷம் பலத்தின் மிகுதியால் 80 வருஷம், இன்னும் 2 வருஷம் அந்த 80 வருஷம் முடியறதுக்கு அந்த கிருபை. ஆக தேவன் வந்து அந்த நாள் நேரம் நமக்கு தெரியாது. ஆனால் வந்து அந்த காலங்களை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஆனா கிருபை இருக்குது, இந்த டைம் வந்து நமக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்கிறார் அப்படி என்றால், தேவனுடைய கணக்குப்படி பார்த்தாக்க எப்பயோ 1948ல இருந்து அதே மாதிரி 2018 அந்த 70 வருஷம் தானியல் காலங்கள்லாம் முடிஞ்சிருச்சு. 2018லயே அப்படி பார்க்கும் பொழுது அந்த 70 வருஷத்தினுடைய காலங்கள் முடிஞ்சு இப்போ வந்து ஒரு கணக்குல இல்லாத காலம் இது. அது ஒரு 80 வருஷம் பலத்தின் மிகுதியால் என்று சொல்லுகிறபடி 80 வருஷம், ஒரு 10 வருஷம் கொஞ்சம் இப்போ கூட்டிட்டு வருது. ஏறத்தாழ 8 வருஷத்துக்கிட்ட ஓடி போயிடுச்சு. 26 வந்துருச்சு. 18ல இருந்து 8 வருஷம் கூடி 26 வந்துருச்சு. அருமையானவர்களே, நாம கடைசி நொடி பொழுதுல இருக்கிறோம். எப்போ வேண்டுமானாலும் வரலாம். 80க்கு முன்னாடியே வரலாம், 80க்கு பின்னாடியே வரலாம், அதுக்கு முன்னாடி 1 நிமிஷத்துல வரலாம், அல்லது 1 மாசத்துக்கு முன்னாடி வரலாம், அல்ல 1 வருஷத்துக்கு முன்னாடி வரலாம், இல்ல இப்போ வந்து 1 மாசத்துல கூட வந்தாலும் வரலாம். சொல்ல முடியாது, காலம் ரொம்ப சமீபமா இருக்கிறது. ஆகவே அருமையானவர்களே, கிருபை நமக்கு பெருகி இருக்கிறது, நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாரு, ஆண்டவர் வந்து நமக்கு வந்து சீக்கிரமா வரமாட்டாரு அப்படின்னு மட்டும் நினைக்கவே நினைக்காதீங்க. பாவம் செய்யலாம், நம்ம இஷ்டப்படி வாழலாம்னு நினைக்கவே நினைக்காதீங்க. இந்த மாதிரி நிர்விசாரமான கூட்டங்கள் பொல்லாத கூட்டம் என்று ஆண்டவர் சொல்றார். இந்த மாதிரி நிர்விசாரமா இருக்கிறவர்கள் பொல்லாதவர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். இன்னொரு கூட்டம் பாத்தீங்கன்னா, பணத்துக்காகவே அலையிறவங்க, சபைக்கு வர்றவங்க.
அந்த காலத்துல பாத்தீங்கன்னா வேலை செய்யறதில்ல, வெட்டி செய்யறதில்ல. எவன் வந்து கொண்டு வந்து கொட்டுறானோ அந்த கொட்டுற பணத்துல நாம சாப்பிட்டுக்கலான்ட்டு ஒரு சோம்பேறி கூட்டம் இருக்குது. இப்ப கூட பாத்தீங்கன்னா திருநாவலை சுத்தி பாத்தீங்கன்னா நிறைய சோம்பேறி கூட்டம் இருக்குது. காவி ட்ரெஸ் போட்டுக்கின்னு காலையில ஆனா ஒரு டிஃபன் சப்ளை ஆகும். மதியானம் ஆனா சாப்பாடு. யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒண்ணு போட்டுக்கினே இருப்பாங்க. எங்க பாரு பாத்தீங்கன்னா சாப்பாடு அங்கங்க சாப்பாடு விநியோகம் போயினே இருக்கும். ஏதாவது ஒண்ணு குடுத்துட்டே இருப்பாங்க. சுண்டல் குடுப்பாங்க. அது இது என்னென்னவோ குடுத்துன்னே இருப்பாங்க. அது பாத்தீங்கன்னா, இதுக்குன்னே ஒரு கூட்டம். சாப்பிடுறதுக்குன்னே ஒரு கூட்டம். வேலை செய்ய வேணாம், வெட்டி போ வேண்டாம், உடல் உழைப்பு வேண்டாம். ரெடியா இருக்குது சாப்பாடு. 3 வேளை சாப்பாடு ரெடியா இருக்கு சொல்லிட்டு, அதுபோல அலையிற கூட்டம் இங்க நெறைய பேர் இருக்கிறாங்க. அதே போல தான் அந்த நாட்கள்ல சபைகளிலும் அப்படி ஒரு கூட்டம் இருக்குது. அவர்களுக்கு வயிறே தேவன். பிலிப்பியர்ல சொல்லுவார் பாருங்க, வயிறே தேவன் அவர்களுக்கு. அதனால்தான் ஆகாரத்தை பகிர்ந்து உண்டு விருந்து சாப்பிட்டுட்டு அதுலயே மயங்கிட்டு அந்த தர்ம பணம் சேர்க்கப்படுற அந்த பணத்திலேயே தான் காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கிற காலம்லாம் இருந்துச்சு அந்த சபை காலத்துல எபேசு காலத்துல. அந்த பொல்லாதவர்களையும் சகிக்க கூடாது. அவங்க வந்து கர்த்தருக்கு என்று ஒரு பிரயாசமும் பட மாட்டாங்க. ஒரு பிரயாசம் இல்ல. இப்ப ஸ்தேவானு அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஊழியத்துக்கு பிரிச்செடுக்கும் போது அவர்கள் எல்லாம் பிரயாசப்பட்டாங்க. ஆண்டவருக்குன்னு பிரயாசப்பட்டாங்க. சாப்பாடு ஆக்குறது, பந்தி விசாரிக்கிறது, அதுக்குன்னே ஒரு கூட்டத்தை வச்சாரு பாருங்க. அங்க பந்தி விசாரிக்கிறதுக்குன்னே ஊழியர்களை பிரிச்சு எடுத்து, அப்போ அங்க பெரும் பெரும் அதாவது திருமணம் மாதிரி அங்க கூட்டம் கூட்டமா வந்து சாப்பிட்டுட்டு போற காலங்கள்லாம் இருந்திருக்குது அந்த நாட்கள்ல. பழைய ஏற்பாட்டுல அதாவது புதிய ஏற்பாட்டுல அப்போஸ்தலர் காலத்துல. அப்ப கூட்டமா சாப்பிடுவோம். பந்தி விசாரிக்கிறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருந்துச்சு. ஆனா பந்தி விசாரிக்கிற அந்த ஊழியர்கள் என்ன செஞ்சாங்க? பந்தி விசாரிக்கிறோம், நற்செய்தி அறிவித்தார்கள். அவர்களும் அற்புத அடையாளங்கள் செய்தார்கள். எல்லாமே செஞ்சாங்க. ஆனா சாப்பிட்டுட்டு மட்டுமே போற கூட்டமும் இருக்குது பாருங்க. அவங்க ஒரு காரியம், ஒரு சின்ன பிரயாசமும் எடுக்காதவர்களா இருக்கிறாங்க. அதுதான் ஆண்டவர். அவர்கள் கொள்ளாதவர்கள், பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்கள், பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்க, சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்கள். அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, ஒருவன் வேலை செய்யாவிட்டால் அவன் உண்பதற்கே தகுதி இல்லாதவன், உழைக்க மனம் இல்லாதவன் உண்ணலாகாதுன்னு சொல்வார். அதாவது பவுல் கூட என்ன செய்வாரு? கூடார தொழில் அங்கங்க போயிட்டு கூடார தொழில் செஞ்சுட்டு அவருக்கு நிறைய தொழில் தெரியும். அந்த தொழில்கள் சின்ன சின்னதா தொழில்களை செஞ்சுட்டு அவர் என்ன செய்யறாரு? சாப்பிடுறதா பாக்குறோம். அடுத்தது 4வது காரியமா என்ன பாக்குறோம்? முதல் காரியம் பார்த்தோம், யூதர்கள் பின்னாடியே போயிட்டு கெடுக்கிறது. 2வது பார்த்தோம், கிருபையின் உபதேசத்தினால கெட்டு போகிறது. இன்னைக்கு இதெல்லாம் இருக்கு. 3வது பார்த்தோம், வைரே தேவன்ட்டு போகிறவர்கள், பணத்தாக பிடித்தவர்கள், சபையில கர்த்தருக்கு என்று ஒண்ணுமே செய்யாதவர்கள். 4வது பார்த்தா கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துகிறவர்கள். அதாவது இந்த பெர்சிகூஷன் மாதிரி, நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும் சொல்ற மாதிரி எபேசு சபையில இப்படிப்பட்டவர்கள் புடிச்சின்னு போயிட்டு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களை கொலோசியம் அப்படின்ற அந்த இடத்துல போட்டு அவர்களை சாகடிக்கிறத பாக்குறோம். அப்போ அந்த நாட்கள்ல பார்த்தீங்கன்னா நிறைய ரத்த சாட்சிகள், வேத சாட்சிகள் இப்பவும் நடந்துட்டு தான் இருக்கு. நம்ம இந்தியாவில் குஜராத் பகுதியில, இப்ப வடநாட்டு பகுதியில பாத்தீங்கன்னா ஒரு பாஸ்டருக்கு வாயில சாணி எல்லாம் வச்சு பண்ணாங்க. எல்லாம் ஒரு வேதனையான சம்பவங்கள். அப்போ பொல்லாதவர்கள் இன்றைக்கு கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துவர்கள் இருக்கதான் செய்கிறார்கள். 4வது காரியம் பாத்தீங்கன்னா கள்ள தீர்க்கதரிசிகள், சத்தியத்தை புரட்டுகிறவர்கள். இது அப்போ மட்டும் இல்லை. ஏன் இந்த சபைகளை குறித்து நான் விரிவா உங்களுக்கு சொல்றேன்னா, அது அன்றைக்கு மட்டுமல்ல, இன்றைக்கும் எபேசு சபையானது இன்றைக்கும் இருக்கிறது. இன்றைக்கும் சிலர் வைராக்கியமா இருக்கிறார்கள். இன்றைக்கும் சிலர் இப்படிப்பட்ட காரியங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருக்கிறார்கள். கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்போ எபேசு சபையில் இருக்கிற பாராட்டுகள் நமக்கும் உரியதுதான். அதனால்தான் நான் இதை டீட்டெயிலா உங்க மத்தியில பேசுறேன். ஏன்னா கள்ளத்திற்குதரிசிகள், சத்தியத்தை புரட்டுகிறவர்கள், விபரீதமான உபதேசங்களை கொண்டவர்கள் அந்த நாட்கள் இருந்தாங்க, இன்னைக்கும் இருக்கிறாங்க. அருமையானவர்களே, இஷ்டத்துக்கும் தரிசனங்களை சொல்றது, இஷ்டத்துக்கும் தீர்க்க தரிசனங்கள் பேசுறது, இஷ்டத்துக்கும். அருமையானவர்களை வாய் திறந்தா தீர்க்க தரிசனம். அருமையா தேவன் சொல்றா பாருங்க, எலியா, எரேமியா, அதே போல ஏசாயா, இந்த தீர்க்கதரிசிகள்லாம் பாத்தீங்கன்னா கர்த்தர் எங்கேயோ ஒரு இடத்துல 2 இடத்துல தான் பயன்படுத்துவார். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கூட்டம் வந்துச்சுன்னா அங்கங்க பேரை கூப்பிடுறது, அங்கங்க தீர்க்க தரிசனம், அங்கங்க. அதெல்லாம் சும்மா. அருமையானவர்களே, வாய்க்கு வந்ததெல்லாம் வளர்றதெல்லாம் தீர்க்க தரிசனம் அல்ல. வாய்க்கு வந்தது சொல்றதெல்லாம் தீர்க்க தரிசனம். ஆண்டுடைய வார்த்தை மட்டும்தான் தீர்க்க தரிசனம். ஆண்டுடைய வார்த்தை நம்மோடு பேசணும். அந்த வார்த்தை நம்மோடு பேசினாவே போதும்.
நான்லாம் நம்புறதே இல்ல. அந்த மாரிலாம் சொல்றது. அங்க இப்படி நடக்கும், இப்படி நடக்கும் அப்படின்ட்டு பேர் கூப்பிடுறது அதெல்லாம். அருமையானவர்களே, தயவு செஞ்சு இந்த கள்ள தீர்க்கதரிசனம் வாய்க்கு வந்த தரிசனங்கள சொல்றது, இதெல்லாம் வந்து நம்பக்கூடாது. ஆண்டவர் அவர்கள் உள்ளத்தில் பட்சிக்கிற ஓநாய்கள் என்று ஆண்டவர் சொல்றார். இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் எச்சரிக்கையா இருங்க. மத்தேயு 7:18 சொல்றாரு. 7:15 அதுல சொல்லும்போது, அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்திக் கொண்டு உங்ககிட்ட வராங்க. அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். அப்போ மத்தேயு 7:15 சொல்லுற அந்த வார்த்தையின்படி நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். மேல பார்த்தா அப்படியே ஊழியக்காரர்கள், மேல பார்த்தாக்கா அழகா தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார்கள். ஆனால் உள்ளத்திலே பட்சிக்கிற ஓநாய்கள். இன்னைக்கு வந்து ஜனங்களை திசை திருப்புறவர்கள். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, நீ கார் வாங்குவ, வீடு வாங்குவ, அது வாங்குவ, இது வாங்குவ, உனக்கு இது நடக்க போகுது, இது நடக்க போகுது அப்படி சொல்லும் பொழுது ஆசை கட்டி சப்போஸ் அது நடக்கலன்னு வச்சுங்களேன், அப்படியே விசுவாசம் உடைஞ்சு போயிடும். விசுவாசத்துல பின்வாங்கி போயிடுவாங்க. இந்த ஊழியக்கார் சொன்னாரு, அதாவது இப்ப கிளி ஜோசியம் சொல்ற மாதிரிதான். இந்த கிளி ஜோசியம் சொல்றாங்க, அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 10 விஷயத்துல ஏதாவது 1, 2 நடந்துரும். சாதாரணமா நமக்கு வந்து குத்து மதிப்பா பேசும்போதே சில காரியங்கள்லாம் நடந்துரும். அதுல வந்து நமக்கு எல்லாருக்குமே பாருங்களேன், அதான் சொல்லுவாங்க சில ஊழியக்காரங்களாம் பிரசங்கத்துக்கு சொல்லுவாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். என்னன்னா, பிரசங்கம் பண்ணினே இருக்கும் பொழுது ப்ராபசி வரும், சில பேர்களா சொல்லுவாங்க. ஒரு 1000 பேர் இருக்கிற இடத்துல கண்டிப்பா ஜெயஸ்ரீன்னு ஒரு பேர் இருக்கதான் செய்யும். ஒரு 1000 பேர் இருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா லூர்து மேரின்னு ஒரு பேர் இருக்கதான் செய்யும். ஒரு 1000 பேர் இருக்கிற அனிதான்னு பேர் இருக்கதான் செய்யும். அப்போ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா பேர் அங்கங்க இந்த பேருங்கள் இருக்கும். அப்போ ஐயோ என் பேர் சொல்லிட்டாங்களே, நான்லாம் ஒரு காலத்துல அப்படிதான் ஏன்னா என் பேர் சொல்லுவாங்களான்னு ரொம்ப ஆசையா இருப்பேன். அப்புறமா தான் ஆண்டவர் உணர்த்தினார். அவன் கூப்பிடுறதை விட நான் உன்னை கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் நம்மளோட பேச ஆரம்பிக்கிறார். அருமையானவர்களே, மற்றவங்க கூப்பிடுவாங்க, மற்றது அதெல்லாம் ஒரு ஆர்வம் இருக்கதான் செய்யும். ஆண்டவரே என் பேர் சொல்லக்கூடாதா, என் பேர் கூப்பிடக்கூடாதா, அப்போ பேர் கூப்பிட்டு சொல்றது அந்த மாதிரிலாம் நம்ம எதிர்பார்க்காதீங்க. தயவு செஞ்சு எதிர்பார்க்காதீங்க. ஆண்டவர் உங்களோட பேசணும்னு நினைங்க. ஆண்டோட வசனம் உங்களோட பேசணும்னு நினைங்க. பைபிள் எடுத்து வாசிங்க. சில வசனம் உங்களோட பேசும் பாருங்க. திருப்பி திருப்பி அந்த வசனத்தை திருப்பி திருப்பி வாசிக்கணும்னு தோணும். இப்போ ஒரு வசனத்தை எடுத்து வாசித்தீங்கன்னா அந்த வசனம் திருப்பி திருப்பி உங்களோட பேசிட்டே இருக்கும். அதுதான் ஆண்டவர் உங்களோட பேசுறது. அதுதான் ஆண்டவர் உங்களோட பேசுறது. நான் உங்களுக்கு சொல்லி தரேன், நீங்க எப்படி ஆண்டவரோட பேசுறதுன்ட்டு. நீங்க பைபிளை வாசிங்க. வாசிக்கும் போது சில வசனம் பேசும். ஒரு நாள் இந்த மீட்டிங் போறதை குறிச்சு பேசும்போது நெகேமியா 6:3 பேசினாரு. அப்படியே எனக்கு தகால் குபின் சிரிப்பு வந்துச்சு, சந்தோஷமாயிடுச்சு. உள்ளமே அப்படியே பொங்கி வடிகிற மாதிரி இருந்துச்சு. அருமையானவர்களை ஆண்டர் பேசும் உங்க உள்ளத்துல ஒரு பெரிய சந்தோஷம் வரும். எனக்கு புரியாத சந்தோஷம் வரும். அப்படியே ஒரு பிரசன்ஸ் அப்படியே நிரப்புறத உணர்வீங்க. அற்புதமா இருக்கும் அருமையானவர்களே, அற்புதமா இருக்கும். ஆண்டவர் பேசுறாருன்னா அந்த வசனம் உங்களுக்குள்ள ஒரு பெரிய கிளர்ச்சி உண்டாக்கும், ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். நீங்க பைபிள் வாசிட்டே வாங்க, ஒரு வசனம் ஏதாவது ஒரு இடத்துல உங்க மைண்ட் அப்படியே நிற்கும். அல்லது அந்த வசனம் வந்து உங்கள்கிட்ட ஏதோ சொல்லணும் போல தோணும். அப்புறம் மறுபடியும் நீங்க அந்த வசனத்தை வாசிக்க அதை நீங்க தியானிக்க உங்களுக்குள்ள ஒரு பெரிய இனம் புரியாத சந்தோஷம், ஒரு பெரிய அதாவது ஏதோ ஒரு ஆன்சர் கிடைச்ச மாதிரி, உங்களுக்கு ஏதோ ஒரு வெற்றி கிடைச்ச மாதிரி இருக்கும். அதுதான் ஆண்டவர் உங்களோடு பேசுகிற காரியமா இருக்கிறது. அருமையான இதை நீங்க கற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா தினம்தோறும் பேசுறான்ட்டு நீங்க எதிர்பார்க்க வேண்டாம். சில நேரம் அப்படியே கூட போயிடும். ஆனா நீங்க வந்து என்ன செய்யணும், அட்லீஸ்ட் வாரத்துல ஒரு 2 முறையாவது ஆண்டவர் உங்களோட பேசணும் அப்படின்ட்டு எதிர்பாருங்க. ஒரு 3 முறையாவது பேசணும் அப்படி எதிர்பாருங்க. சில நேரம் ரொம்ப நேரம் இப்ப வாசிட்டு இருந்தாதான் ஆண்டவர் நம்மளோட பேசுவார். ரொம்ப நேரம் நம்ம இது பண்ணிட்டு இருந்தாதான் ஆண்டவர் பேசுவார். சில நேரம் இன்னைக்கு கூட ஒரு மீட்டிங் போயிட்டு வந்தேன். ஒரு இடத்துல ரிட்ரீட் கொடுக்கறதுக்கு போகும்போது நான் ஒரு டாபிக் ரெடி பண்ணியிருந்தேன். நான் கிறிஸ்துவ சிஸ்டர்கிட்ட நான் ஷேர் பண்ணேன். ஒரு டாபிக் ரெடி பண்ணேன். அப்புறமா சரி அது எனக்கு மனசு சஞ்சலமா இருந்துச்சு. சரி அது சரிபடாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு நான் சோஃபால போய் உட்கார்ந்தேன். உட்கார்ந்த உடனே ஆண்டவர் பேச ஆரம்பிச்சாரு. டிக்டேட் பண்ண ஆரம்பிச்சாரு. என்னோடு சொல்லிட்டே இருந்தார். சில விஷயங்களை சொல்லினே இருந்தார். உடனே ஒரு பேப்பர் எடுத்து அதெல்லாம் நோட் பண்ணிக்கினே வந்தேன். அதுதான் இன்னைக்கு பிரசங்கம் பண்ணிட்டு வந்தேன். அருமையானவர் அது பிரயோஜனமா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சகோதரிகள் சொன்னாங்க. அநேகர் வந்து சொன்னாங்க. அருமையானவர் கர்த்தர் உங்களோடு பேசுகிறவர். கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். சில காரியங்களை அவர் வந்து நம்மளோட பேசிட்டே இருப்பாரு. அவர் நமக்கு இடைப்பட்டுட்டே இருப்பாரு. சில வசனங்களை அப்படியே முன்னாடி கொடுத்துட்டே இருப்பாரு. சில வார்த்தைகளை கொடுத்துட்டே இருப்பாரு. இப்ப கூட நான் பேசுறேன்னா, இப்போ பேசிட்டே இருக்குன்னா ஆண்டவர் நமக்கு இடைப்படுகிறதுனால தான் பேசிட்டே இருக்கிறோம். ஆண்டவர் சொல்லிட்டே இருக்கிற காரியங்களை தான் உங்களோட பேசிட்டு இருக்கோம். சில காரியங்கள் தான் நம்ம ஆயத்தம் பண்றோம். ஆனா எல்லா காரியங்களுமே நம்ம ஆயத்தம் பண்ணிட்டு இருக்க முடியாது.
ஆகவே அருமையானவர்களே, நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அதனால எல்லாத்தையும் நம்பி ஓடாதீங்க. தயவுசெய்து இது கடைசி காலம். தெரிந்து கொள்ளப்பட்டது வஞ்சிக்கத்தக்கதான அடையாளங்கள், அற்புதங்கள் இந்த நாட்கள்ல நடக்கும் என்று வேதம் சொல்லுது. மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல நீங்க வாசினா தெரியும். 22ல இருந்து 24 வரைக்கும் வாசிங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. தெரிந்து கொள்ளப்பட்ட நிமித்தம் கூட அற்புதங்கள், அடையாளங்கள் நடக்கும். அப்படியே நம்மள போய் பள்ளத்துல டகால்னு விழ வச்சிருவோம். அற்புதங்கள் நம்பி தயவு செஞ்சு ஓடாதீங்க. தீர்க்கதரிசனம் நம்பி ஓடாதீங்க. உட்கார்ந்து ஜெபிங்க, ஜெபிங்க. தயவு செய்து நீங்க வாசிங்க, பைபிள் வாசிங்க, ஜெபிங்க. அதனால எபேசு பட்டணத்துல பாத்தீங்கன்னா ரோமாபுரிக்கு பக்கத்துல தான் அந்த பட்டணம் இருக்கு. அதனால அப்படி போகும்பொழுது வரும்பொழுது பல உபதேசங்கள் அந்த இடத்துல நிறைய பேர் பாஸ் ஆவாங்க. நிறைய வேத புரட்டர்கள் நிறைய பேர் போவாங்க. அப்போ அந்த ரோமாபுரிக்கு போறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வழியில எபேசுல தங்கிட்டு போகும்போது அங்க ஒரு கலவரத்தை உண்டாக்கிட்டு போயிடுவாங்க. சில வேத புரட்டர்கள் வந்து அங்க கலவரத்தை உண்டாக்கிட்டு போயிடுவாங்க. அருமையானவர்களே, இந்த நாளில கூட இந்த காரியங்கள் நடக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த டைம்ல தான் வருவாரு, இந்த நேரத்துல தான் வருவாரு அப்படின்னு சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. இயேசு கிறிஸ்து வருவார். காலம் சமீபமா இருக்கு. எப்ப வேணாலும் வரலாம். அதுதான் டீச்சிங். அதுதான் வந்து ஆண்டவர் பைபிள்ல சொல்லுகிற டீச்சிங். அதை தான் நாங்களும் சொல்லுகிறோம். சில ஊழியர்களும் சொல்றாங்க. ஆனா சில பேரு செப்டம்பர் 23 டேட்ல குறிச்சாங்க பாருங்க. அதெல்லாம் ரொம்ப தவறு. டேட் குறிக்க கூடாது. இந்த நேரத்தையும் காலத்தையும் ஆண்டவர் நமக்கு சொல்லவில்லை. இணையாத நேரத்தில் தான் மனுஷகுமாரன் வருவார். ஜாக்கிரதை இருங்கள். ஆனால் ஆண்டவர் வருவது நிச்சயம். இப்படி நமக்கு என்னன்னா இப்படி டேட்டை சொல்லி அந்த நாளை சொல்லி நேரத்தை சொல்லி நம்மள வந்து என்னது நம்மளுடைய விசுவாசத்தை வழுவ செய்வார்கள். அன்னைக்கு டேட் சொன்னாங்க, அன்னைக்கு வரவே இல்லையே ஏசப்பா, அப்ப இதெல்லாம் பொய் போலகுது. அவ்வளவுதான் விசுவாசத்துல பின்வாங்கி நம்ம இருக்கிற வரைக்கும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி பின்வாங்கி போயிடுறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் போயிருக்காங்க. ஜாக்கிரதையா இருக்க வேண்டாம். நம்முடைய விசுவாசத்துல நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அதனால எபேசு சபையானது இந்த பொல்லாதவர்களை கண்டுபிடிச்சு அந்த துர் உபதேசங்கள் நம்ம எதிர்நீச்சல் போடணும். இப்போ இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் என்ன தெரியுமா, என்ன உபதேசம் பண்றாங்களோ அந்த உபதேசத்திலே போயிடக்கூடாது. பெரோயா பட்டணத்தை போல தெசலோனிக்கிற போல நம்ம என்ன செய்யணும், ஆராய வேண்டும், வேதத்தை ஆராய வேண்டும். இன்னைக்கு கூட இப்ப இந்த பிரசங்கம் பண்றேன், நான் எதுக்கு ரெக்கார்ட் பண்ணி போடுறேன்னா மறுபடியும் கேளுங்க. கேட்டு நீங்க எடுத்து வாசித்து பாருங்க, ஆராய்ந்து பாருங்க. இது சரியா தவறா எல்லாம் வச்சு நீங்கள் ஆராய்ந்து பார்த்து சில நேரம் நீங்க என்கிட்ட கேள்வி கூட கேட்கலாம். இப்போ இந்த வசனம் இப்படி சொல்லி இருக்கிறீங்களே என்னான்ட்டு தயவு செய்து ஆராய்ந்து பாருங்கள். இது நானே சொன்னாலும் சரி, எந்த ஊழியக்காரர் சொன்னாலும் சரி, அந்த வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள். ஆண்டவர் சொல்றாரு, செத்த மீன் போல ஓடினே இருக்க கூடாது. எல்லாரும் பிரசங்கம் பண்றாங்க, அந்த பிரசங்கத்து வழியிலேயே ஓடக்கூடாது. செத்த மீன் வந்து என்ன செய்யும், ஆறு போற போக்குல போகும். செத்த மீன் வந்து என்னது, ஆறு போற போக்குல போகும். ஆறு வந்து தண்ணி ஓடுது. தண்ணி ஓடும் போது பாத்தீங்கன்னா உயிர் உள்ள மீன் பாத்தீங்கன்னா எதிர்நீச்சல் போட்டுன்னு தான் வரும். செத்த மீன் வந்து என்ன செய்யும், ஆறு போற போக்குலயே போகும். இன்னைக்கு நம்மள செத்த மீன் அல்ல, நம்ம ஆத்மா உயிர் உள்ளது. கர்த்தருடைய வார்த்தைகளை நாம வந்து என்ன செய்யணும், பற்றி கொள்ளுகிறவர்கள். அப்போ கர்த்தருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. அந்த ஜீவனுள்ள வார்த்தை பற்றி கொண்டோம்னா அந்த தேவனுடைய அந்த உபதேசங்களை நம்ம பற்றி கொண்ட அந்த உயிருள்ள மீன்களாக நமக்கு இருக்கணும், உயிருள்ளவர்களா இருக்கணும். அப்போ அந்த உயிருள்ளவர்கள் என்ன செய்யணும், நமக்கு எதிரடையா வருகிற பொல்லாத காரியங்கள், துரு உபதேசம், இந்த கிருபையின் உபதேசம், இப்படிப்பட்ட தரிசனங்கள், தீர்க்க தரிசனங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம எதிர்த்துக்கிட்டு எதிர்நீச்சல் போகணும். இல்லைன்னா டைவர்ட் பண்ணிட்டு நம்ம போயிடணும், வளைஞ்சு வளைஞ்சு போயிடணும். மீன் மாதிரி நம்ம கழுவுற மீன்ல நழுவுற மீன் சொல்லுவாங்க, அந்த மாதிரி நழுவி போயிடணும், நழுவி போயிடணும். அருமையானவர்களே, இந்த மாதிரி காரியங்களை நாம சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால யாருன்னா எப்படின்னா சொல்லின்னு போட்டோம், யாருன்னா எப்படியா உபதேசம் பண்ணின்னு போட்டோம் அப்படின்னும் அலட்சியமா இருக்கக்கூடாது. அதாவது சில சொல்லுவாங்க தமிழர்கள்லாம் ஒரு பழமொழி, ராம ஆண்டா என்ன ராவண ஆண்டா என்ன, எனக்கு என்ன கவலை, ஏதோ ஒண்ணு நான் போறேன் வரேன், நான் போறேன் வரேன். நம்ம போக்குவரத்து கழகம் அல்ல. நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு ஜனங்களை ஏற்றின்னு வர்றது போறது அப்படி அல்ல. இன்னைக்கு நாம் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறவர்கள். இந்த பொல்லாத காரியங்களை நம்ம எதிர்த்து நிற்க வேண்டும். தீமையான உபதேசங்களை எதிர்த்து நிற்க வேண்டும். அவற்றை விட்டு விலக வேண்டும். அவர்களோட ஐக்கியம் கொள்ளக்கூடாது என்றுதான் தேவன் நம்மை எச்சரிக்கிறார். அதாவது நம்முடைய ஆத்மாவில் தீமை நுழைவதற்கு ஒருபோது இடம் கொடுக்க கூடாது. அசுத்தங்களுக்கு இடம் கொடுக்க கூடாது. ஏற்கனவே அசுத்தமான இருதயத்தை தான் நம்ம சுத்திகரித்து தேவ ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறோம். ஆண்டுடைய ஜீவன் நமக்குள்ள வந்திருக்கிறது நம்ம ஆத்மாவில. இப்ப இந்த ஆத்மா மறுபடியும் நஷ்டப்பட்டு போக கூடாது.
பிசாசு வந்து இன்றைக்கு வரைக்கும் அவன் போராடின்னு தான் இருக்கிறான். அவன் வந்து என்னன்னா ஒரு ஆத்மா ஆண்டர்ட்ட வந்துடுச்சுன்னா விட்டுறது இல்ல. செத்து போன ஆத்துமாக்களை அவன் வந்து விட்டுறான். இன்னைக்கு உயிருள்ள ஆத்துமாக்களை அவன் கடைசி வரைக்கும் போராடி, ஏன்னா மத்தவங்களை அவன் டச் பண்றது இல்ல. ரட்சிக்கப்பட்டவங்கள தான் டச் பண்ணுவான். பரலோகத்துக்கு போகணும் என்ன உள்ளவர்களை தான் டச் பண்ணுவான். பொல்லாத குணம் உள்ளவன். அருமையானவர்களே, அவர்களை நம்ம இனம் கண்டு கொண்டு அவர்களோடு ஐக்கியம் கொள்வதை நாம் தவிர்க்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். அருமையான அதே போல கல் அப்போஸ்தலர்கள் ஒரு 5 நிமிஷம் இருக்கு, அதை நான் முடிச்சிடறேன். அடுத்ததாக கள்ள அப்போஸ்தலர்களை கண்டுபிடிக்கிறது. இந்த அந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னாக்கா அப்போஸ்தலன் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா அனுப்பப்பட்டவன். அப்போஸ்தலன் அப்படின்னா அனுப்பப்பட்டவன் அர்த்தம். பரம அழைப்பு பெற்றவன், அதாவது ஆண்டவரால் அழைக்கப்பட்டவன், பரம அழைப்பு பெற்றவன், இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியத்தில் அவரோடு பங்கு பெற்றவன். அருமையானவர்களே, ஒரு 3 காரியம். அப்போஸ்தலன் என்றால் அவன் வந்து என்னன்னா பரம அழைப்பு பெற்றவனா இருக்கணும், அதாவது கடவுளா அழைச்சிருக்கணும். 2வது இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியத்துல பங்கு பெற்றவனா இருக்கணும், கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியா இருக்கணும். இந்த 3 காரியம் உள்ளவன் தான் அப்போஸ்தலன் என்று அந்த காலத்துல நிர்ணயிச்சு வச்சிருந்தாங்க. இந்த அப்போஸ்தலர்களை குறித்து சொல்லும் போது மார்க் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல சொல்லும் பொழுது என்ன சொல்ற, தம்மோடு இருக்கவும். இந்த அப்போஸ்தலர் யாருன்னா தம்மோடு இருக்கவும், பிரசங்க பண்ணவும், வியாதியஸ்தர்களை குணமாக்கும் கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்று சொல்லப்படும். இப்ப 12 பேரை தெரிஞ்சுக்கிட்டார், அடுத்து 70 பேரை தெரிஞ்சுக்கிட்டார். லூக்கா 10:1 சொல்லும்போது 70 பேரு. இப்ப 2 பேரா அவர் அனுப்புறாரு. இப்படி அனுப்பும் பொழுது அருமையானவர்களே, இவர்கள்லாம் என்ன செய்யறாங்க, ஒவ்வொருத்தரும் உண்மையான அப்போஸ்தலர்களா உண்மையானவர்களா என்று தெரிந்து கொள்வதற்கு என்ன செய்யறாங்க, இப்போ அவர்களை பேச விட்டு பார்ப்பாங்க. அந்த நாட்கள்ல அப்போஸ்தலர்களை பேச விட்டு பார்ப்பாங்க. இந்த பேச விடும் போது இந்த 3 காரியங்கள் அவர்கிட்ட வெளிப்படணும். அவருடைய ஊழியத்துல எப்படி பங்கு கொள்றது, அந்த ஆண்டவர் வந்து எந்த விதத்துல அழைச்சாரு, அதெல்லாம் கரெக்டா சாட்சி சொல்லணும். இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை குறித்த அந்த காரியங்களை அவர்கள் கரெக்டா சொல்லணும். இப்ப பாத்தீங்கன்னா 5 வகையான ஊழியங்கள் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் ஊழியம், அடுத்தது பாத்தீங்கன்னா தீர்க்க தரிசன ஊழியம். நம்ம 5 விரல் நீங்க வச்சு பாருங்க உங்களுக்கு முன்னாடி. கட்ட விரல் தான் அப்போஸ்தலர், அடுத்து ஆள்காட்டி விரல் தீர்க்க தரிசன ஊழியம், அந்த நடு விரல் வந்து பாத்தீங்கன்னு சொன்னாக்கா அது வந்து போதகர்கள் ஊழியம், அடுத்தது பாத்தீங்கன்னா மோதிர விரல் வந்து மேய்ப்பர் ஊழியம், அடுத்து குட்டி சுண்டு விரல் ஊழியம் வந்து சுவிசேஷ ஊழியம். இப்போ இந்த அப்போஸ்தலர் ஊழியமானது இந்த 4ஐயும் டச் பண்ணும். இப்ப பாத்தீங்கன்னா நீங்களே வச்சு பாருங்க, விரலுக்கு வச்சு பாத்தீங்கன்னா தெரியும். உங்க கையை எடுத்து பாருங்க. இந்த கட்டை விரல் பாத்தீங்கன்னா ஆள்காட்டி விரல் டச் பண்ணும், நடு விரலையும் டச் பண்ணும், அடுத்து மோதிர விரலையும் டச் பண்ணும், சுண்டு விரலையும். இந்த அப்போஸ்தலர்கள் என்பவர்கள் எல்லா குணங்களையும் உடையவர்களா இருப்பார்கள். அவர்கள் தீர்க்க தரிசனமும் சொல்லுவார்கள். தீர்க்க தரிசனம் என்றால் என்ன, வருகிற காரியங்களை அறிவிக்கிறது. இந்த வருகிற காரியம் என்று சொல்லும் பொழுது ஆண்டவருடைய வருகை குறித்து, கடைசி காலங்களை குறித்து அறிவிக்கிறது தான் தீர்க்க தரிசனம். நீங்க நினைச்சுக்கிறீங்க தீர்க்க தரிசனம்னா நீ வீடு கட்டுவ, நீ அதை வாங்குவ, இது வாங்கின, அது தீர்க்க தரிசனம் இல்லை. அதெல்லாம் வந்து சில காரியங்கள் வெளிப்பாடுகள் குறி சொல்ற மாதிரி சில வெளிப்பாடுகள் சில காரியங்களை வெளிப்படுத்துறாரு, அவ்வளவுதான். ஆனா தீர்க்க தரிசனம் என்று கர்த்தருடைய காரியத்தை தான் நாம தீர்க்க தரிசனம் என்று சொல்ல வேண்டும். தீர்க்க தரிசனம் என்பது தீர்க்கமாய் ஆண்டர் உரைத்த வசனங்கள், கர்த்தருடைய காரியங்கள் தான் தீர்க்க தரிசனங்கள். ஆனா மனுஷருடைய காரியங்களும் சில காரியங்கள் வந்து என்னன்னா ஆண்டர் சொல்லுகிற வெளிப்பாடுகள், அது மனுஷனுக்குரிய சில காரியங்கள் வெளிப்பாடுகள். இப்போ யோவானுக்கு ஆண்டர் சில காரியங்களை வெளிப்படுத்தி சொல்லுகிறார், அது வெளிப்படுத்தின விசேஷம், அது தீர்க்க தரிசனத்தினுடைய வெளிப்பாடுகள், ஏற்கனவே உரைத்த தீர்க்க தரிசனத்துடைய வெளிப்பாடுகள், அதனுடைய விளக்கங்கள், தானியேல் புத்தகத்துல சொல்லப்பட்டதனுடைய விளக்கங்கள் தான் அந்த வெளிப்பாடுகள். இப்போ வெளிப்படுத்துற விசேஷம் பாத்தீங்கன்னா அது வந்து வெளிப்பாடுகள், அது வந்து தீர்க்க தரிசனம் அல்ல. அது வந்து என்னன்னா தீர்க்க தரிசனம் என்பது ஏற்கனவே தானியேல் புத்தகத்துல உரைக்கப்பட்டதை நமக்கு விளக்கி கொடுக்கு. தானியேல் புத்தகமும் வெளிப்படுத்துற விசேஷமும் ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒன்றுக்கொன்று
பொருத்தமான ஒன்று. ரெண்டுமே எங்க தானியல் புத்தகத்தினுடைய அநேக காரியங்களுடைய முடிவு தான் வெளிப்பாட்டுல நமக்கு சொல்லப்படுது. ஆகவே அந்த தீர்க்கதரிசனத்துடைய நிறைவு தான் வெளிப்படுத்தின விசேஷம். அது வெளிப்பாடுகள், அதனுடைய விளக்க உரைகள், அநேக காரியங்களை விளக்கப்படுத்தி இருக்கிறார், நமக்கு ரகசியங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதனாலதான் வெளிப்படுத்துதல், விளக்கப்படுத்துதல், நமக்கு விசேஷங்களை அவர் சொல்லி கொடுக்கிறார். அப்போ இப்போ பாத்தீங்க சொன்னாக்கா இந்த இடத்துல இந்த காரியங்களை பார்க்கும்பொழுது இந்த அப்போஸ்தலர்கள் பாத்தீங்கன்னா சபைக்கு அஸ்திபாரமா விளங்குகிறது. இந்த எல்லா ஊழியங்களையும் அவர்கள் தன்னுள்ள அடக்கியவர்கள். எபேசியர் 2:20 சொல்லும்போது இவர்கள் தான் அஸ்திவாரங்கள். இப்போ இந்த அப்போஸ்தலர் ஊழியம் ரொம்ப முக்கியமான ஊழியம், அடிப்படையான ஊழியம். இந்த அப்போஸ்தலர்கள் என்ன பாத்தீங்கன்னா எபேசு சபையில ஆவிகளை பகுத்தறிகிற வர உள்ளவர்கள் என்ன செய்யறாங்க, அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் யாருன்ட்டு கண்டுபிடிக்கிறாங்க. எப்படின்னா இந்த 4 விதமான அந்த காரியங்கள் அவங்களுக்குள்ள இருக்கா அப்படின்றத வைத்து அவர்கள் கண்டுபிடிக்கிறார்கள். அதனாலதான் பாத்தீங்கன்னா இப்ப இயேசு கிறிஸ்து சொல்ற அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். அந்த ஆவிகள் தேவனால் உண்டானதோ என்று சோதித்தறியுங்கள். 1 யோவான் 4:1 சொல்ற மாதிரி, மத்தேயு 7:20 சொல்ற மாதிரி கனிகளினாலே அவருடைய ஆவியை சோதித்தறிகிறதுனால நம்ம கண்டுபிடிக்கணும். அதே போல நம்ம எல்லாரையும் நம்ம சோதித்து நலமானதை பற்றி கொள்கிறது மாதிரி நம்ம எல்லாரையும் நம்ம சோதிக்கணும். இது வஞ்சிக்கிற ஆவியா, இல்ல இவருடைய உபதேசம் எப்படிப்பட்ட உபதேசம், சில கிருபையின் உபதேசத்துல இருக்கிறாங்களா, அதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால இன்னைக்கு இடறுவதற்கு ஏதுவான உபதேசமா, ஒளியின் தூதன் போல இன்னைக்கு வந்திருக்கிறார்களா இந்த ஊழியர்கள், நடிக்கிறாங்களா அப்படின்னு நம்ம அவங்க உபதேசத்தை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். இன்னைக்கு நம்ம உணர்ச்சி வசப்படக்கூடாது. உபதேசங்களை குறித்து நம்ம உணர்ச்சி சூப்பரா இருக்குது அப்படின்னு உணர்ச்சி வசப்பட்டு உபதேசங்களை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். அந்த உபதேசங்களை நீங்கள் உட்கார்ந்து ஆராய்ந்து அறிந்து, நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒருத்தர் பேசும்போது சூப்பரா இருக்குது அப்படின்னு நினைச்சு டக்குன்னு அதை அப்படியே நீங்க இப்ப உள்வாங்கி நீங்க என்ன செய்யணும், அந்த உபதேசத்தை நீங்கள் ஆராய வேண்டும். அது உங்கள் ஆத்மாவுக்கு பிரயோஜனமாய் இருந்தால், ஆத்மாவை உயிர்ப்பிக்கிற வசனமா இருந்தால்தான் அது சரியான உபதேசம். அதை விட்டுட்டு அந்த இடத்துல ஜாலி, சில பேர் நிறைய ஆக்ட் கொடுத்துலாம் பேசுறாங்க, அந்த நேரத்துல என்ஜாய் பண்ற மாதிரிலாம் பேசுறாங்க. அதெல்லாம் நம்ம உபதேசம் ஏத்துக்கவே முடியாது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதனால ஆண்டவர் சொல்றாரு, அப்போஸ்தலர் அல்லாதவர்களை கண்டுபிடிக்கிறதை ஆண்டவர் பாராட்டுறார். அருமையானவர்களே, இந்த நாளில இந்த காரியங்களை குறித்து நம்ம தியானிச்சிருக்கிறோம். இன்னும் அநேக காரியங்கள் உண்டு. கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரத்தில் நம்ம தியானிப்போம். சனிக்கிழமையிலேயே வெளிப்படுத்தும் விசேஷம் வச்சுக்கலாம். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை சில நேரம் வெளியில ஊழியங்களை போறதுனால நம்ம சனிக்கிழமையிலே வச்சுக்கலாம். வெள்ளிக்கிழமை இந்த ப்ராசஸ்ல முடிகிற வரைக்கும் கர்த்ததாவே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோகத்தினாலே இந்த வேலைக்காம நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்ப உமது வேதத்தின் மகத்துவங்களை காணும்படி எங்கள் கண்களை திறந்தீர். இன்னுமாய் நாங்கள் சத்தியத்தை ஆராய்ந்தறிந்து அந்த சத்தியத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதை எங்கள் வாழ்க்கையில புரிந்து கொண்டு நடக்கிற கிருபை தாங்கப்பா. அப்ப அந்த ஆதி அப்போஸ்தலர் சபையில எபேசு சபைக்கு சொல்லி இருந்த அந்த பாராட்டுகள் இன்றைக்கும் எங்களுக்கும் உரித்தாக வேண்டுமாய் கூட செபிக்கிறோம். எங்களுடைய கிரியைகளை நீங்க பாக்குறீங்க, எங்கள் பிரயாசங்களை நீங்க பாக்குறீங்கப்பா. அப்பா எங்களுடைய இதோ நன்மை தானத்தை நீங்க பாக்குறீங்க தகப்பானே. இதோ எங்கள் வாழ்க்கையில நாங்கள் படுகிற ஒவ்வொரு கஷ்டங்களிலும் பொறுமையோடு இருக்கிறத நீங்க பாக்குறீங்க தகப்பானே. கர்த்தாவே அப்பா, எங்களுடைய வாழ்க்கையில பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறத நீங்க பாக்குறீங்க. அப்போஸ்தலர்களை கண்டுபிடிக்கிறத பாக்குறீங்க ராஜா. நாங்கள் ஆவிகளை பகுத்தறிகிற வரத்தோடு நாங்கள் சரியான நபர்களை நாங்கள் கண்டுபிடித்து பெரோயா பட்டணத்தாரை போல, தெசலோனிக்கர்களை போல நற்குணசாலிகளாய் வேதத்தை ஆராய்கிறவர்களாய் இருப்பதை செய்யுங்க. யார் பேசினாலும் தகப்பனே கர்த்தாவே அப்பா, வேதத்தின் ஆழங்களை நாங்கள் சரியாய் புரிந்து கொண்டு இது இப்படி இருக்கிறதா என்று தேவ சமூகம் உட்கார்ந்து ஆராய எங்களை உதவி செய்யும். கொஞ்ச நேரமாவது வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க உதவி செய்யுங்கப்பா. எங்க அற்புதம் செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்கப்பா. அப்ப எங்களுடைய மனக்கண்களை திறந்துடணும். இயேசுவின் நாமத்தில் பரத்தின் ஆசீர்வாதங்களை எங்களுக்கு உரிமையாக்கி செய்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.